ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். சினிமா துறையிலயும் பார்க்கலாமா சார் இந்த மாதிரி? எண்கள் எப்பவுமே நவகிரகங்கள் ஆதிக்கம் உண்டு. எல்லா துறைக்கும் இது பொதுவா அடங்கும். நம்ம ஜென்ரலா தமிழக மக்கள் ஒண்ணு அரசியல், அடுத்தது சினிமா. இது 2 தான் பெருசா ஹைலைட்டா இப்ப பார்க்குறாங்க. இந்த வீடியோஸ் தான் நிறையா போகவும் செய்யுது. சினிமா துறை அதே மாதிரி தான் நம்ம அவங்க பிறந்த தேதி வச்சே சொல்லலாம். நான் இந்த ஆண்டு யார் யாருக்கு சிறப்பா இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வாட்டி அஜித்ங்கிறது சினிமாவிலும் சரி, கார் ரேஸ்லயும் சரி, ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஆண்டா அமைய தான் போகுது. ஏன்னா அவர் எண் 1ல தான் பிறந்திருக்காரு. சூரியன் ஆதிக்கம் இருக்கும். ஆல்ரெடி 2026ங்கிறது சூரியன் ஆதிக்கம் இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர் மட்டும் இல்ல, தனுஷும் அவரும் 1ல தான் பிறந்திருக்காரு. ஜெயம் ரவி இப்போ ரவி மோகன் மாத்திட்டாரு. 2026 ஆண்டு பெரிய மாற்றம் வரும். பெரிய முன்னேற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கான வேலையை அவர் செய்யணும். வேலை செய்யலைன்னா அந்த கடவுளும் பலன் தர மாட்டாங்க. ஸோ அவருக்கு சாதகமான ஆண்டா இருக்குன்னு சொல்லிக்கலாம். இதை தவிர நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா 8ல பிறந்திருக்காரு. சிவகார்த்திகேயனும் சரி, விக்ரமும் சரி எண் 8ல பிறந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், சனி பகவான் ஆதிக்கம் இருக்கு. நெகட்டிவ் கேரக்டரோ ஒரு வித்தியாசமான கேரக்டரோ இந்த ஆண்டு ட்ரை பண்ணாங்கன்னா பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கமல் 7ஆம் தேதி பிறந்தாரு. அது ஆல்ரெடி நான் சொன்னேன், கேதுவோட ஆண்டு இருக்கும். ஸோ கேதுவும் சூரியனும் இந்த ஆண்டு அவருக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்காது. கேதுங்கிறது சினிமா ரீதியில் ஏதாவது ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஆன்மீக ரீதியான படம் எடுத்தாருன்னா அவருக்கு பெரிய 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 சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு. என் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.